சப்ளை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க. மேனுஃபேக்சரர்ஸ் வந்து லைக் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். நிறையா இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா we need so much of persons to produce these kind of products. ஸோ எங்களுக்காக கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் ரீட்டைலர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதுலேயும் எங்களோட ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் அம்பாசிடர்ஸ் வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் அத்லெட்டிக்ஸ் லைக் எங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற பர்சன். இதுதான் எங்களோட கீ பார்ட்னர்ஸ். இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா ப்ரோட்டீன் பவுடர், ஃப்ளவரிங், அப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு. அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப்ஸ் அண்டு குவாலிட்டி கண்ட்ரோல் டீம். நேம் வந்து பல்க் ப்ரோ. பேட்டர்ன்ஸ் வந்து காப்பிரைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா லைக் நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். லைக் மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ்குள்ளே தான் இந்த விஷயம் காமனாக இருந்தது. இப்போ ஹாட் அண்ட் ஸ்பைஸ் நியூவில் வந்து லைக் கேர்ள்ஸும் ஜிம்மு போய் பாடிலாம் பில்ட் பண்ணணும், மாஸாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா லைக் இப்போ வந்து நிறைய பேர் வந்து லைக் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எனர்ஜி ட்ரிங்க் குடித்தா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அது இது. ஸோ எங்களோட இதில் வந்து எப்படி இருக்குன்னா லைக் டாக்டர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி லைக் பிஃபோர் செல்லிங் இது வந்து நாங்கள் ஜிம்ஸில் நிறைய இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கு முன்னாடி வில் ஹாவ் ஃபார்ம். அந்த ஃபார்மில் லைக் கஸ்டமரோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். வெதர் தி பேஷண்ட் இஸ் லைக் நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி இருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்னால, இல்லை அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ லைக் நாங்கள் அதுக்கு முன்னாடி வில் ஹாவ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டாக்டர் அண்ட் தி கஸ்டமர்ஸ் ரிவ்யூ. அந்த இதே வச்சுட்டு தான் நம்ம பேஸாக வந்து எங்ககிட்ட வந்து லைக் மல்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். லைக் யார் யாருக்கு எந்தெந்த பாடிக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகும் அந்த மாதிரி. ப்ளஸ் ஃப்ளேவர்ஸ் வந்து நாங்கள் வந்து எப்படி கொடுக்க விரும்புகிறோன்னா லைக் கஸ்டமருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கணும். ப்ளஸ் தே ஹாவ் டு பி லைக் ஹெல்த் கான்ஷியஸ் மாதிரி. லைக் நிறைய பேர் வந்து எப்படின்னா ஸ்வீட் வந்து ரொம்ப சாப்பிட்றாங்க கரெக்டாக. ஸோ லைக் நாங்கள் அந்த ஸ்வீட்னஸ் ஃப்ளேவர் தருவோம், பட் இட் ஷுட் நாட் எஃபெக்ட் தேர் ஹெல்த். இதுதான் எங்கள் மெயின் மோட்டிவ். லைக் யாரை வேணா இருக்கலாம் இந்த ஏஜ் ஃபேக்டர். லைக் மோஸ்ட்டாக எல்லாத்தோட பேரண்ட்ஸும் வந்து என்ன ஒரு இதில் இருப்பாங்கன்னா என் பையன் இல்லை என் பொண்ணு ஜிம் போகிறா, அது வந்து இந்த மாதிரி ஷேக்ஸ்லாம் எடுக்கிறாங்க, மேபி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், ரொம்ப எடிக்டிவாக ஆகுறாங்க. சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இதில் வந்து எப்படின்னா லைக் தேர் ஹேவிங் இட். அந்த இது கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேரக்டரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். லைக் பிஹேவியர் வைஸ் நிறைய பேர் கோவம் நிறைய வரும், இல்லாட்டி இமோஷ்னலாக வந்து தே வுட் ஃபீல் லைக் லோ. அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது. லைக் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோன்னா இட் ஷுட் பி லைக் கஸ்டமரும் வந்து லைக் தே ஷுட் ஆல்சோ ஹேவ் த பெனிஃபிட் அண்ட் ஈவன் ஹூ இஸ் மேனுஃபேக்சரிங் ஆர் செல்லிங் இட். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து லைக் லான்ச் பண்ண விரும்புகிறோம், விச் இஸ் லைக் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈவன் தி மேனுஃபேக்சரிங் ஃப்ரெண்ட்லி. எவ்வளோ சீப்பாக கொடுத்தாலும் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறோன்றதா எல்லா கஸ்டமருமே பார்ப்பாங்க. அதுதான் வேல்யூ ப்ரொபோஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் மற்ற கம்பெனி விட நம்ம சீப்பாக கொடுக்குறோன்னா அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றதை பொறுத்து தான் கஸ்டமர் பண்ணுவாங்க. மெயினாக மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் நிறையவே வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ரொபோஷனில் மெயினாக பார்க்குறது வந்து மெனு ஆஃபரிங். மெனு ஆஃபரிங்கில் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச பொருளாகவும் இருக்கணும், அதே சமயம் காஸ்ட் கம்மியாகவும் வேல்யூ நல்லாவும் இருந்தால் நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம கம்பெனி இவ்வளோ ரீச் ஆகுது அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்மளுக்குள்ள ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறது நம்மளோட கம்பெனிக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஹாய் கைஸ், நான் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச போகிறேன். அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நமக்கு கஸ்டமருக்கான அந்த கனெக்ஷன், நம்ம எப்படி அவங்க சீக் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹேவ் ஃப்ரெண்ட்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாஃப்ஸ். நாங்கள் வந்து சீக்கிரம் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவோம். அடுத்து வந்து குயிக் அண்ட் எஃபிஷியன்ட் சர்வீஸ். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட சர்வீஸை பண்ணிடுவோம். அப்புறம் ரெகுலர் கஸ்டமர் ஃபீட்பேக், அவங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து நல்ல ஃபீட்பேக் வாங்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்து வந்து கஸ்டமர் செக்மெண்ட். நாங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதே வந்து யங் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது வேலை விட்டு வராங்க, அதாவது நைட் சாப்பாடு வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்போ இங்கே டக்குனு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்து ஃபுட்டீஸ். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஃபுட்டீஸ்க்கு வந்து ஃபுட் ட்ரக்னால் ரொம்ப பிடிக்கும்.
அட்ராக்ட் ஆகும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ஈஸி கோவாக இருக்கும் ஃபுட் ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயம். சேனல்ஸில் வந்து சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதில் வேணால் நம்ம வந்து ஒரு ஆப் மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம டே டு டேயில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுப்போம். ஈவென்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் கண்டென்ட். நாங்கள் வந்து எந்த ஈவெண்ட் போயிட்டாலும், அதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போய் ஒரு ரிசல்ட் எந்த போயிட்டாலும் நாங்கள் போய் என்னோட ட்ராக்கில் இருக்க ஃபுட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக சைட் வந்து என்கரேஜ் பண்ணி நாங்கள் எல்லா வந்து சைட்டில் போடுவோம். இதை ரெடி பண்ணுறதுக்கு இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we all contributed each 1 lakh for its contribution. இதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 to 15K per